ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெருக்குத்தொடர் வரிசை இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெருக்குத்தொடர் வரிசையோட ஃபார்முலா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கான சம்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் அது மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியாக எப்படி போகும்? a×r⁻n−1 அது வரைக்கும் போகும். இப்படி இருந்தால் இதுதான் பெருக்குத்தொடர் வரிசை. ஓகேவா? நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் தெரியுமா? அது எப்படி இருக்கும்? கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் ஏ + டி + 2d இது மாதிரி போயிட்டே இருக்கும். a + n−1 × d இது வரைக்கும் போகுமா? இது வரைக்கும் போகும். இது கூட்டுத்தொடர். அதுவே பெருக்குத்தொடர் என்ன? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் போயிட்டே இருக்கும். a×r⁻n−1 இது வரைக்கும் போகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன்றது என்ன? இதுதான் ஃபஸ்ட்டு உறுப்பு. இது ஃபஸ்ட்டு உறுப்பு. இது செகண்டு. இது தேர்டு. இப்போ கடைசி உறுப்பு என்ன? இது nth. ஆமாவா? a×r⁻n−1 இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, செகண்ட் இன்ட்டு ஆர், ஒரு ஆர் எக்ஸ்ட்ரா வருது. இங்கே ஆர் ஸ்கொயர் வருது, இங்கே ஆர் க்யூப் வருது. ஆமாவா? இப்போ செகண்ட் உறுப்பில் ஒரு ஆர் மட்டும் வருது, தேர்ட் உறுப்பில் ஆர் ஸ்கொயர் வருது, ஃபோர்த்தில் ஆர் க்யூப் வருது. ஓகேவா? அப்போ செகண்டில் ஆர் வருது, தேர்டில் ஆர் ஸ்கொயர் வருது. அப்போ கடைசி உறுப்பு nth உறுப்பில் எத்தனை ஆர் வரும்? r⁻n−1 வருமா? ஏன்னா இங்கே ஃபோர்த்தில் ஆர் க்யூப் வருது. அப்போ nத்தில் n−1 வரும். புரியுதா? இப்போ இதுக்கான பொது வடிவம் என்ன? அப்போ பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் என்ன? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் a×r⁻n−1 இது வரைக்கும் போகும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த கடைசி உறுப்பு மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ nth உறுப்பு என்ன? a×r⁻n−1. ஓகேவா? கடைசி உறுப்பு அதாவது எண்ணாவது உறுப்பு அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? a×r⁻n−1. அப்போ tn = a×r⁻n−1. ஓகேவா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? கூட்டுத்தொடரில் a + n−1 × d. நெக்ஸ்ட் பாருங்கள், பொது வித்தியாசம். ஒரு தொடர் கொடுத்துட்றாங்க, அதுக்கான பொது வித்தியாசம் அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? கூட்டுத்தொடரில் ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஆமாவா? அதுக்கான பொது வடிவம் என்ன? ரெண்டாவது உறுப்பு அதாவது t2 - t1. ஆமாவா? இதை மைனஸ் பண்ணால் இதுக்கான பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். இது கூட்டுத்தொடரில். அதுவே பெருக்குத்தொடரில் எப்படி கண்டுபிடிக்கலாம் பொது வித்தியாசம்? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. புரிஞ்சுதா? ரெண்டாவது உறுப்பு என்ன? ஏஆர், முதல் உறுப்பு ஏ. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் அதுக்கான பொது வித்தியாசம் ஆர் கிடைச்சிரும். ஓகேவா? பெருக்குத்தொடரில் பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? r = t2/t1. அதாவது ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. மைனஸ் பண்ணணும் கூட்டுத்தொடரில், பெருக்குத்தொடரில் டிவைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல். தொடர் கொடுத்துட்றாங்க, அது பெருக்கு தொடராக இருக்குது. அதோட கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மொத்தம் அதில் 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு அதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் அதுதானே ஆரோட வேல்யூ, அதுதான் பொது வித்தியாசமாக. அதோட வேல்யூ 1ஓட சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கான கூடுதல் ஃபார்முலா என்னென்னா Sn = a×1−r⁻n/1−r. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா, பொது வித்தியாசம் 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா, அதாவது r > 1 இருந்துச்சுன்னா அதுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? Sn = a×r⁻n−1/r−1. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுவே ஒருவேளை r = 1 இருந்துச்சுன்னா அதுக்கான கூடுதல் ஃபார்முலா என்ன? Sn = na. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த ஆரோட வேல்யூ -1 r < 1, அதாவது ஆரோட வேல்யூ -1 விட அதிகமாகவும்
1 விட சின்னதாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? a/1 - r. அதாவது இது தான் Sn. இப்போ Sn is equal to a/1 - r. ஓகேவா? பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் கேட்டாங்கன்னா என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஆரோட வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கணும். அது வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா Sn is equal to a into 1 - r power n by 1 - r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். r வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா கூடுதல் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? Sn is equal to a into r power n minus 1 by r minus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை r is equal to 1 இருந்துச்சுன்னா கூடுதல் வந்து Sn is equal to na இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். ஒருவேளை ஆரோட வேல்யூ வந்து -1க்கும் 1க்கும் இடையில் இருந்துச்சுன்னா Sn is equal to a/1 - r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். பெருக்குத்தொடர் வரிசையில் எந்த சம் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.